இப்பொழுது நேரடியாக இறை வார்த்தைக்குள்ள நம்ம போய் நல்ல வசனத்தை கொஞ்ச நேரம் நல்ல மனவிட்டு தியானிக்க போகிறோம். அவையெல்லாம் நம்முடைய வேத புத்தகங்களை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் யாருன்னு இருங்க பிரதர். நம்முடைய ஆண்டவர் யாரா? விதைக்கிறவர்களுக்கு விதையை அளிக்கிறவர், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி, அண்டர்லைன் பண்ணணும். விதைக்கப்பட்ட விதை என்ன செய்ய வேண்டுமா? பெருக வேண்டும், அறுவடைக்கு தயாராக வேண்டும். விதைக்கப்பட்ட விதை களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். விதைக்கப்பட்ட விதை பெருக்கத்துக்கு நேராக வர வேண்டும் என்பது தேவனுடைய மனதார விருப்பமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விதை விதைக்கப்படுகிற இடத்தில் அது மங்கி போகக்கூடாது, அது பொங்கி எழ வேண்டும். அப்ப விதைக்கிறவர்களுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு என்ன கொடுக்கிறாருங்க? ஆகாரத்தையும் கொடுக்கிறார். சரிங்க. அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். என்ன விளைச்சலா? நீதியின் விளைச்சல். நீதியின் விளைச்சல். அப்ப திருச்சபை மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது என்ன வார்த்தைன்னா விளைச்சல். என்ன விளைச்சல் அப்படின்னா, விதை விதைக்கிறார்கள் அப்படின்னா கத்திரி விதை, பீன்ஸ் விதை, அவரை விதை, இப்படி பலவிதமான விதைகளை விதைத்து குறிப்பிட்ட காலத்தில் அதை என்ன செய்ய வேண்டுங்க? கனி கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே இங்கே ஒரு விதையை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இங்கே விதை விதைக்கப்படுகிறது. விதை விதைக்கப்பட்ட இடத்திலே என்ன விளைச்சலை கொடுக்கணுமா? நீதியின் விளைச்சல். ஆமீன் சொல்லுங்கள். என்ன விளைச்சலுங்களா? நீதியின் விளைச்சல். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். அவரே நமக்கு நீதியும், அவரே நமக்கு ஞானமும், அவரே நமக்கு பரிசுத்தமும் மீட்புமானார். அவர்தான் நீதி. அவர் நீதியா இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் அவரை போலவே உருவாக்கப்படுவதுதான் நீதியின் விளைச்சல். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அவர் நீதியாய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போலவே உருவாக்கப்படுவது, அல்லது அவரை போலவே வளர்ச்சி அடைவது, அல்லது அவரை போலவே அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம்? நீதியின் விளைச்சல். நீதியின் விளைச்சலை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள். நீதியின் கனிகளை, நீதியின் விளைச்சலை, நீதியின் பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான என் பிள்ளைகளுக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பேன், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிப்பேன். ஒருவரும் பட்டினியாய் கிடப்பதில்லை, ஒருவரும் வறுமையாய் இருப்பதில்லை, ஒருவரும் தரித்திரராய் இருப்பதில்லை, ஒருவரும் கவலையோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உங்கள் தகப்பன். சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னுடைய ஜீவனை கொடுத்து சிலுவையிலே பெற்றெடுத்த என்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் பரிதபிக்க விடமாட்டேன், ஒருபோதும் கலங்க விடமாட்டேன், ஒருபோதும் கண்ணீர் வடிக்க விடமாட்டேன், ஒருபோது நீ சோர்ந்து போக விடமாட்டேன், ஒருபோது நீ பலனற்று போக விடமாட்டேன். உன்னை கட்டுவே, உன்னை நாட்டுவே, உன்னை கனி கொடுக்கிற விருட்சங்களாக, நீதியின் விளைச்சலை கொடுக்கிற ஒரு கனியாக, செடியாக, மரமாக உன்னை விளைய செய்வே, உன்னை வர்த்திக்க பண்ணுவே. நீதியின் விளைச்சலை நீங்கள் அறுப்பீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். நீதியின் விளைச்சலை கொடுக்கின்ற ஒரு மரமாக, செடியாக,
அல்லது ஒரு நல்ல நிலமாக நாம் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் வசனத்தை நல்லா கவனிக்கிறீங்க? சரி, இப்ப ஏசப்பா சொன்ன ஒரு அழகான உவமையை இதுக்கு மேட்சா சொல்லி இப்பொழுது நாம் வசனத்தை தியானிக்க போகின்றோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் இப்பொழுது நாம் வசனங்களை ஆளுக்கு ஒரு வசனமாக தெளிவாய் இப்பொழுது நான் நானே வாசிக்கிறேன். இருங்க சிஸ்டர், எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாமா? எல்லாருமே எல்லாருமே படிக்கலாம், எல்லாரும் படிக்கணும். ஏன்னா ஒரு பெரிய நீளமான ஒரு சப்ஜெக்ட், எல்லாரும் சேர்ந்து படிப்போம். சரியா? ஆமாம். பிரைஸ் வாமா, முன்னால வா, இந்த வசனத்தை வாசி வா. 1 முதல் 23 வரை உள்ள வசனங்களை வாசி. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பார்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தின் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காண்கவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். எத்தனை பேர் வசனத்தை கவனமாக வாசித்தீர்கள்? எத்தனை பேர் கவனித்தீர்கள்? எத்தனை பேர் வாய் விட்டு படிச்சீங்க? இப்போ 3 விஷயம். ஒன்று, என் வாய் விட்டு வாசிக்கிறது. நான் வாசிக்கிறதை என் காதுகள் கேட்கிறது, என் கண்கள் கவனிக்கிறது, சரியா பார்க்கிறது. சரிங்களா? இது 3ம் சரியா நடந்தா என்னால் தைரியமாக சொல்ல முடியும்,
நீங்கள் நீதியின் விளைச்சலை கொடுப்பீர்கள். கரெக்டா? நீதியின் கனிகளை உங்களால் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இப்ப ஏசப்பா தன் வாயை திறந்து தங்கள் முன்பாக கூடியிருக்கிற திரளான ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு போதனை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். விதையை விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறாரு, அப்புறம் புசிக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆமா, நம்ம ஆண்டவர் கொடுக்கிறவர், எடுக்கிறவர் அல்ல. இப்ப இங்க ஒரு ஓமையை சொல்றார், இந்த விதையை குறித்த ஒரு ஓமையை சொல்லுகிறார். இந்த வாசித்த அந்த வேத பகுதியிலே விதை ஒன்றுதான். விதை என்பது என்னதுங்க? ஒன்னே ஒண்ணுதான். நிலம் 4 விதமான நிலம். நிலம் 4 விதமான நிலம். ஆனா விதை ஒன்றுதான். ஆனா 4 விதமான நிலத்திலும் விதை விதைக்கப்படுகிறது. அதுல ஒரே ஒரு நிலம் தான் என்ன செய்யுது? 100 மடங்கு பலன் தருகிறது. மீதி 3 நிலம் என்ன செய்கிறது? பலன் தருவது போல காட்சி அளித்தது. கடைசியில் எல்லாமே முற்றிலும் அது அழிந்து போனதாக நாம் இப்பொழுது வாசித்தோம். ஏன் அந்த விதை முளைக்கவில்லை, என்ன காரணம் என்பதற்கும் ஆண்டவரே ஆன்சர் கொடுத்துட்டார். சரிங்களா? இப்ப உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், விதை என்பது என்னது? தெளிவா பார்த்திருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்க. விதை என்பது என்னதுங்க? வசனம். சூப்பர், வசனம். அப்ப நிலம் என்பது வெரி குட், நம்முடைய இருதயம் தான். இப்ப விதை கர்த்தருடைய வார்த்தை, நிலம் நம்முடைய இருதயம். அப்படி நம்முடைய இருதயமாகிய நிலம், கவனிக்கணும், இருதயமாகிய நிலம் தரிசு நிலமாய் இருக்கிறதா அல்லது விளைச்சல் கொடுக்கும் நிலமாக இருக்கிறதா? அது ஸ்பிரிச்சுவலா சொன்னா இருதயமாகிய நம்முடைய நிலம் தரிசு நிலமா தரிசன நிலமா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இருதயமாகிய நம்முடைய நிலம் தரிசு நிலமாவே இருக்குதா அல்லது தரிசனம் பெற்ற நிலமாக இருக்கிறதா? இப்ப கவனிங்களேன், 2 விதமான நிலம் நான் சொன்னேன். ஒன்னு தரிசு, இன்னொன்னு தரிசனம். தரிசு நிலமா இருக்கிறதுல ஒரு கனியும் வராது, பார்க்கவே முடியாது. இப்ப தரிசு நிலத்தின் மேல பிசாசு என்ன வைக்க மாட்டான்? இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. தரிசு நிலத்தின் மேல, விளையாத ஒரு நிலத்தின் மேல, வேஸ்டா கிடக்கிற ஒரு பூமி மேல, வேஸ்டா இருக்கிற ஒரு இருதயத்தின் மேல கண்ணு வைப்பானா? ஏன்? அது தரிசா போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கெட்டு போச்சு. சீர்கட்ட இருதயம்னு வைங்களேன், இருதயம் தானே நிலம். அப்ப அந்த இருதயம் சீர்கட்டு போச்சு. அப்படின்னா என்னது? சிற்றின்பங்களினாலும் உலக கவலைகளினாலும், அப்படிதானே வசனம் சொல்லுது. நிரப்பப்பட்ட ஒரு இருதயம், பிசாசு சொல்லுவான், நீ ஆல்ரெடி யார் ஆளு? நம்ம ஆளு. நான் விரும்புற மாதிரி உன் நிலத்தை என்ன செய்திருக்கிறாய்? ஏர் உழுது பக்குவப்பட்டு பாவம் என்ற விதையை விதைத்து நல்ல தரிசு நிலமா இருக்கிறார். ஒன்ன நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தரிசன நிலத்தை தான் இப்பொழுது பார்க்கிறேன். இப்போ அவனுடைய நோக்கம்லாம் என்னன்னா, தரிசன நிலத்தை தரிசு நிலமா மாத்தணும். ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறார்னா, தரிசு நிலத்தை தரிசன நிலமாய் மாற்ற விரும்புகிறார். பிசாசு தரிசன நிலத்தை தரிசு நிலமா மாத்தணும்னு விரும்புறான். ஆனா நம்முடைய தகப்பன் எப்படி நினைக்கிறாருன்னா, தரிசு நிலத்தை தரிசன நிலமாய் மாற்ற விரும்புகிறார். இப்ப 4 விதமான நிலத்தை நான் சொல்ல போறேன். நீங்க என்ன நிலங்கிறது உங்களையே என்ன செய்யுங்கள்? தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் நாம் தரிசனம் பெற்ற நிலமாக நீதியின் விளைச்சலை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது நாளுக்கு நாள் தரிசனம் உள்ள நிலம் பிசாசுக்கு இடம் கொடுத்து அது தரிசு நிலமாய் போய்கொண்டிருக்கிறதா? ரெண்டையும் நம்ம இப்ப கண் முன்னால வச்சுட்டு நம்ம பார்க்க போறோம். ஒரு அற்புதமான ஒரு போதனை, அற்புதமான ஒரு சத்தியத்தை நாம் படிக்க போகின்றோம்.
ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்வு என்பது நாளுக்கு நாள் வளர வேண்டும். ஒருத்தரும் ஆமீன் சொல்லலை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். இப்போ தரிசன நிலமா இருந்தால் இப்போ வார்த்தை நான் கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. தரிசன நிலத்தில் என்னதுன்னா நீதியின் விளைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்கள் வாயிலிருந்து நீதியின் விளைச்சலை நான் எதிர்பார்க்கிறேன். தரிசன நிலம் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? விளைச்சலை கொடுக்கணும். தரிசு நிலம் விளைச்சலை கொடுக்காது, ஆனா தரிசன நிலம் விளைச்சலை கொடுக்கும். கிறிஸ்தவம் என்பதே ஒரு தரிசனம் நிறைந்த ஒரு வட்டத்துக்குள் இருக்கிறோம். தரிசனம் நிறைந்த ஒரு திருச்சபைக்குள் இருக்கிறோம். தரிசனம் இல்லாதவர்கள் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? தரிசனம் இல்லாத ஊரே சீர்கிட்டு போகுமா? அப்ப தரிசனம் இல்லைன்னா குடும்பம், சபை, ஊழியம் எப்படி? யோசித்து பாருங்க. நீங்க நமக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கணும். சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, ஊழியத்துக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, தனிப்பட்ட உங்க வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், குடும்பத்துக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். காலை எழுகிறோம், இந்த பொழுது எப்படியோ போகட்டும், அப்படி அல்ல. இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் இயேசுவுக்காக என்ன செய்ய வேண்டும்? நான் என் பணியை என்ன செய்து முடிக்க வேண்டும்? தரிசனம் இருக்கணும். ஒருவரை எழுப்பி கேட்டா இன்னைக்கு என்ன உங்க ப்ரோக்ராம்? ஒண்ணுமே தெரியலீங்க. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? ஒண்ணுமே தெரியலீங்க. அடுத்த நாள் என்ன ப்ரோக்ராம்? ஒண்ணுமே தெரியலீங்க. இது என்ன நிலம்? பிசாசு மாத்திட்டான், தரிசு நிலமா மாத்திட்டான். இன்னைக்கு என்ன வேலை தெரியல, என்ன பொறுப்பு தெரியல, என்ன பணியை நிறைவேற்றி முடிக்கணும் தெரியல, கர்த்தருக்காக என்ன செய்யணும் தெரியல, குடும்பத்துக்காக என்ன செய்யணும் தெரியல, பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும் தெரியல. ஒரு நபர் அப்படி சொல்லுவார்களானால் அது என்ன நிலமா போயிடுச்சுன்னு அர்த்தம்? தரிசு நிலமா போயிருச்சு. பிசாசு விருப்பத்துக்கு இணங்க தரிசு நிலமா போயிருச்சு. இன்றைக்கு நம்ம தரிசு நிலமா இருக்கிறோமா, தரிசன நிலமா இருக்கிறோமா அப்படின்னு தான் உய்த்து ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ண போறோம். அதனாலதான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் வசனம் சொல்லுது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு முழுவதும் இடம் கொடுங்கள். சரி, இப்ப 4 விதமான நிலத்தை பார்க்கிறோம். நம்பர் 1, முதல் நிலம் என்ன? வேதத்தில் போட்டிருக்கு. முதல் நிலம் என்னங்க? ஃபர்ஸ்ட் நிலம் 3ஆம் வசனம், வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். முதல் நிலம் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். இதுக்கு ஆன்சர் எங்க இருக்கு? 18வது வசனம். 18வது வசனத்தை படிங்க. கேளுங்கள். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். அப்ப விதை என்னது? சொல்லுங்க, விதை என்னது? வசனம். அப்ப ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் என்ன 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 வரணுங்கிறாரு. அப்பனா உணர்வு வரணும். வசனத்தை கேட்கும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு உணர்வு வரணும். எப்ப உணர்வு வரும் தெரியுமா? காது உள்ளவன் பேசணும். நீங்க திரும்ப பேசணும். காது உள்ளவன். இப்ப பாருங்களேன், நான் வசனத்தை பேசுவேன், சிலர் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, ஆனா எங்க போகாது? உள்ளே போகாது. அப்ப என்ன செஞ்சிட்டான் பிசாசு? நிலத்தை தரிசாக்குறான்னு அர்த்தம். நீங்க இப்ப வேற எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம, பிசாசே, உன்னுடைய பிளானுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். நான் அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன், அப்பாவுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். என் காதுகள் முழுவதும் திருவசனத்துக்கு திறந்திருக்கும், என் கண்கள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல கவனமாயிருக்கும். அப்படி நல்ல விழிப்பா வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்க நிலத்தை பிசாசு தரிசாக்க முடியாது. அப்ப முதல் நம்பர் 1, ராஜ்யத்தின் வசனத்தை காதுல கேட்கணும். அன்னைக்கே ஆண்டவர் சொல்லி வச்சிட்டார் பாருங்க, காது உள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் கேட்க மாட்டான்னு அன்னைக்கே தெரியும், அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு வசனம் தெளிவா நமக்கு போதிக்குது. காது உள்ளவன்
முதல்ல கேட்கணும். கேட்ட உடனே என்ன வரணும் தெரியுமா? உணர்வு வரணும். வசனத்தை கேட்டா உணர்வு வரணும். அதுக்கு பிறகு தான் தெய்வ பயம். தெய்வ பயம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நல்ல வாய் விட்டு சத்தமா சொல்லி பழகுங்க. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே பார்ப்பேன்னு சொல்லல, நோக்கி பார்க்கிறாராம். யார் வசனத்தை கேட்டு வசனத்துக்கு உணர்ச்சி அந்த உணர்வு வருகிறதோ அவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பாராம். வசனத்தை கேட்டு படிங்க. எடுத்து கேட்டு உணராமல் இருக்கும் பொழுது யார் வர்றா? இப்ப பிரதர் யார் வர்றாங்க? அப்ப வசனத்தை கேட்கல, வசனம் கேட்டு உள்ள போகலன்னா யார் வர்றா? எப்படி வர்றா? நீங்க அவனை வெல்கம் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்ப தேவசமத்துல உட்கார்ந்து நீங்க பிரசங்கத்தை கேட்க மாட்டேன் பாஸ்டர், வசனத்தை கேட்க மாட்டேன் பாஸ்டர், பைபிளை படிக்க மாட்டேன் பாஸ்டர், பிரசங்க குறிப்பு எழுத மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னா நீங்க யார இப்ப ஆல்ரெடி வெல்கம் பண்றீங்க? மறைமுகமா நமக்கே தெரியாம யார அழைப்பு கொடுக்கிறோம்? பொல்லாங்கனே கமான், இந்த இருதயம் உனக்காகவே. வசனத்தை கேட்கிறேன், உணர்வு வருது அப்படின்னா அந்த இருதயம் யாருக்காக? அப்பா உங்களுக்காகப்பா, உங்களுக்காகப்பா, உங்களுக்காகப்பா. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பள்ளியில் படிக்கும் பொழுது அவ்வளோ கவனமாக கவனிப்பேன். அப்படியே டீச்சர் சொல்லி கொடுக்குறது அப்படியே ஏக்கமாக கவனிச்சு அப்படியே படிக்கணுங்கிற தாகம் இருக்கும். உலக கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம்னா வேத கல்விக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கணுங்க சபை. ஒரு தேவ பிள்ளை அப்படி இருக்கணும். வசனத்தின் மேல அவ்வளவு ஆர்வமா இருக்கணும், அவ்வளவு தாகமா இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை என்ன செய்வேன்? அவரே சொல்லிட்டாரு. கட்டாயம் பண்ணி ஒருத்தரை என்ன செய்ய மாட்டேன், வாயை திறந்து கட்டாயம் பண்ணி தண்ணியை ஊத்துவேன்னு சொன்னாரா? இல்ல இல்ல, யாரையும் நம்ம அப்பா கட்டாயப்படுத்துறவர் அல்ல. விரும்பி வாஞ்சித்து வந்து தேவ சமூகத்துக்கு வருகிறவனை கர்த்தர் தமது அபிஷேகத்தினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார், தமது ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார், அவனை மனதார வாழ்த்துகிறவராய் இருக்கிறார். யாரையும் அப்பா கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. அவ வசனத்தை கேட்கணும், உணரணும். உணர்ந்த பிறகு என்ன நடக்குது? பறித்து கொள்ளுகிறான். முடிஞ்சிருச்சா? ஆன்சர் வந்துருச்சா? வசனத்தை கேட்டு உணர்ந்தார்னா தரிசன நிலமாய் மாற்றப்படுவான். வசனத்தை கேட்டு உணர்வு வரலைன்னா அவன் என்ன நிலமா மாறிடுறான்? தரிசு நிலமா மாறிடுறான். பிசாசு வந்து அவனே பாருங்க, அழகா போட்டிருக்கு பாருங்க, அவன் வந்து பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை இப்ப விதைச்சிட்டு இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, விதை என்னது? நிலம் எது? இப்ப விதைக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் தான் உங்களை விதைக்கிறாரு. சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன செய்வாரு? நடத்துவார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல அவருடைய திருவசனமாகிய விதையை விதைக்கிறாரு. இந்த விதையை விதைக்கிறதுக்கு ஒரு கருவியா என்ன பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். என்ன பயன்படுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன கருவி? விதைக்கிறவர் அவரு, விதை வசனம், நிலம் உங்க இருதயம். இப்போ உங்க இருதயமாகிய நிலம், முதல் நிலம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அது என்ன நிலமா? வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? வசனத்தை கேட்பாங்க, வசனத்தை கேட்பாங்க. ஆனா என்ன வராதா? உணர்வு வராது. சபையில பாருங்க, நிறைய பேர் பாருங்களேன், பெரிய பெரிய சபையெல்லாம் போய் உட்காருவாங்க, வசனத்தை கேட்குற மாதிரி உட்கார்ந்துருப்பான். ஆனால் அவ்வளவு நினைவும்
இந்த ஆள் எப்போ பிரசங்கத்தை முடிப்பான், இவன் எப்போ ஆராதனையை முடிப்பான், வெளியில் போய் இந்த அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும் அந்த வேலையை பண்ணணும் இந்த வேலையை பண்ணணும், இந்த சிந்தையிலேயே உள்ள உட்காந்துருப்பான். வசனம் போகுங்கிறீங்க, வேஸ்ட். வசனத்தை கேட்பாங்க, ஆனா உணர்வு வராது. அப்போ பொல்லாங்கன் ஆல்ரெடி வந்து ஒன்றெண்டு விதைக்கப்பட்ட விதை என்ன செய்வான்? அழகா சொல்லு பாருங்க, இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுவான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இதான் முதல் நிலம். இப்படி முதல் நிலமா இருக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெளிவா இருக்கிறீங்க, போதனை புரியுது உங்களுக்கு. ஆமென். வழியருகே விதைக்கப்பட்டவனாக நான் அல்ல அப்படின்னு புரிந்து கொள். இரண்டாவது நிலத்தை பார்க்கலாமா? இரண்டாவது நிலம் வாசிங்க. அடுத்து கேட்டு இவன் என்ன தெரியுமா, வசனத்தை கேட்டு ரெண்டாவது பாயிண்ட்டுக்குள்ள வந்துடுறான், சந்தோஷமா ஏத்துக்கிறான். அல்லேலூயா. வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாம் ஆமென் சொல்லுங்க. இது நல்ல வார்த்தை தாங்க. வசனத்தை எத்தனை பேர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்க? அப்படிதான் ஏற்றுக்கொள்ளணும். அவன் முதலாவது நிலம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான், கேட்கறது மட்டும்தான். ஆனா உணர்வு வரல, ஏன்னா சந்தோஷமா அவன் ஏற்றுக்கொள்ளல. ரெண்டாவது ஒரு நிலத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த விதையை விதைக்கிறார்கள், அதை கேட்கிறார், சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறார். படிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து. ஆகிலும் அப்ப என்ன நடக்குன்னா, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆனால் வசனம் இருதயத்தில் தங்குவதற்கு இடமளிப்பதில்லை. அப்ப வேற என்ன செய்யல, உள்ள போகல. வேற உள்ள போகாததுனால கொஞ்ச காலம் மாத்திரம் வசனத்துல நிலைத்திருப்பான், கொஞ்ச காலம் மாத்திரம் சபையில நிலைத்திருப்பான், கொஞ்ச காலம் நல்ல ஆவியில ஜெபம் பண்ணுவான், கொஞ்ச காலம் நல்ல பைபிளை படிப்பான், கொஞ்ச காலம் கிறிஸ்தவர்களை போல நடிப்பான், கொஞ்ச காலம் கிறிஸ்தவர்களை போல துடிப்பான். இப்பெல்லாம் நிறைய நடக்கும். அப்புறம் என்ன ஆகுமா? வசனத்தின் நிமித்தம். எது நிமித்தமா? பிரச்சனையின் நிமித்தம் அல்ல, வசனத்தின் நிமித்தமே உபத்திரவமோ துன்பமோ உண்டாகும் போது என்ன செஞ்சிருவான்? அப்ப என்ன வசனத்தின் நிமித்தம்? என்ன ஆண்டவர் சொல்லி வச்சாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தே. இப்ப இந்த ரெண்டாவது நிலம் இருக்கிற பார்த்தீங்களா, இந்த ரெண்டாவது நிலம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படிங்கிற அந்த முதல் பகுதியை மாத்திரம் தெளிவா புரியுது. ஐயோ வசனத்தினால இவ்வளவு பிரச்சனையா, இயேசுவை ஏற்றுக்கொண்டனால இவ்வளவு பிரச்சனையா, சர்ச்சைக்கு போனதுனால இவ்வளவு பிரச்சனையா, ஆண்டவரை ஆராதிக்கிறனால பிரச்சனையா? யோசிச்சு பாருங்க. நேற்றுக்கு சாத்தூர்ல ஊழியம், பல குடும்பங்கள் வந்தாங்க. கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் நான் பேசிக்கிட்டே இருந்தேன், அவங்களுக்கு ஊழியம் செய்தேன். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, ஐயா என் பையன் ரட்சிக்கப்பட்டான், என் வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படலை, கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் பொண்ணு ரட்சிக்கப்பட்டான். இப்போ என் பொண்ணுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணி நல்ல ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளையை பார்த்து செஞ்சு வைக்கலான்னு தீர்மானம் எடுத்து ஒரு கிறிஸ்தவ பையனை பார்த்து திருமணம் பண்ணி வச்சேன். ஐயா 2 மாதம் கூட வாழலையா, பிரச்சனையாகி என் பொண்ணுக்கு அவனுக்கு பிரச்சனையாகி அவன் படும் மோசமான பையன் ஐயா, இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டையா. இவன் யாரு சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டவன். இவன் யாரு? கிறிஸ்தவன். இவன் யாரு? சபைக்கு வந்தவன். இவனை நம்பி கட்டி வச்சேன். அவன் சரி. அப்ப ரட்சிக்கப்படுவது ஒரு அனுபவம்னா குணப்படுவது இன்னொரு அனுபவம். ரட்சிக்கப்பட்டவனா இருப்பான், குணப்பட்டவனா இருக்க மாட்டான். அந்த அம்மா என் பெண் பிள்ளைக்கு நல்ல கிறிஸ்தவ பையன்னு சொல்லி கட்டி வச்சேன், அவன் சரியில்லையா, குணம் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, அவன் தப்பான பையன், இப்போ பிரச்சனை வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. உடனே என் வீட்டுக்காரன் சொன்னான்,
அடி பைத்தியக்காரி, கிறிஸ்டின் சொல்லி சர்ச்சுக்கு போனையே, கிறிஸ்தவ பையனை நம்பி கட்டி வச்சியே, என் பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சே, இனி கிறிஸ்தவனை கட்டி கொடுக்க மாட்டேன். அதனால நான் என் விருப்பப்படி இயேசு அறியாதவனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு இயேசு அறியாதவனுக்கு, ரட்சிக்கப்படாதவனுக்கு ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சி கட்டி வச்சான். கட்டி வச்சு இவன் 2 மாசம், அவன் ஒரே மாசத்துல விட்டுட்டு போயிட்டான். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்தவனை நம்ப முடியலன்னு உலக மனுஷனை கட்டி வச்ச, அவன் 2 மாசமாவது தாக்கு பிடிச்சான், இவன் 1 மாசம் கூட தாக்கு பிடிக்கல, விட்டுட்டு போயிட்டான். என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்கய்யா. திங்க் பண்ணி பாருங்க. அவர் சபைக்குள்ள கிறிஸ்தவனை போல இருக்கிற வாலிப பிள்ளைகளை இன்னைக்கு யாரும் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அவருடைய இருதயம் தரிசு நிலமா இருக்கு, தரிசன நிலமா இல்ல. தரிசன நிலம்னா கர்த்தரால் விளைச்சல் கொடுக்கிற நிலம்னு அர்த்தம். அதான் தரிசன நிலம். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற நிலம். தேவனுடைய விருப்பப்படி என்ன வசனம் போட்டாலும் அது விளைச்சலை கொடுக்கும். தரிசு நிலத்துல என்ன விதை போட்டாலும் அது தரிசா போயிடும். தேம்பி தேம்பி இந்த அம்மா அழுகுது. திங்க் பண்ணி பாருங்க, எத்தனை குடும்பங்கள் அப்படி சந்திக்கிறோம் தெரியுமா? கோடி கோடியா பணம் வச்சு கோடீஸ்வரனா இருக்கிறான். என்ன நடக்குது தெரியுமா? நான் ஒன்று கவனிக்க பாருங்க. அந்த குடும்பங்கள்லாம் சொல்ல மாட்டேன். அப்பன் ஒரு வழி, அம்மா ஒரு வழி, பையன் ஒரு வழி, பொண்ணு ஒரு வழி. இவன் எங்க போறான்னு இவனுக்கு தெரியாது, இவன் எங்க போறான்னு மனைவிக்கு தெரியாது, எங்க போறான் என்ன செய்யறான்னு தெரியல. பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைகள்லாம் ட்ரக்குக்கு அடிமையாகி இன்னைக்கு மது போதையில் கிடக்கிறாங்க. அநேக கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கிறானுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீ கோடி கோடியா சம்பாரிச்சு, நீ நல்ல பதவியில இருந்து இவ்வளவு சம்பாரிச்சு முடிவில் உன் நிலம் தரிசா போச்சு, வேஸ்டா போச்சு. நீ சம்பாதிச்ச பணம் எதுக்கு சொல்லு? இப்ப கவனிங்களேன், பொண்டாட்டியும் விட்டுட்டு போயிட்டா, பிள்ளையும் அவன் வழியில போயிட்டான். இந்த ஆளு கோடி கோடியா சம்பாரிச்சவன் நடு வீட்டில் தனியா உட்கார்ந்துருக்கிறான் பேய் மாதிரி. கூட பேசுறதுக்கு மனைவி இல்லை, பிள்ளை இல்லை. என்ன வாழ்க்கை? தரிசா போச்சு, தரிசு நிலம். ஆனா கர்த்தர் விரும்புறது தரிசன நிலம், தரிசன நிலம். இப்ப பிசாசு தரிசு நிலத்தை கண்ணு வைக்க மாட்டான், தரிசன நிலத்தை தான் கண்ணு வைப்பான். அவனை போல அவன் விரும்புற மாதிரி வாழ்றவன் அவன் கண்ணு வச்சு என்ன பிரயோஜனம்? கர்த்தர் விரும்புற மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம மேலதான் கண்ணு வைப்பான். நம்ம நிலத்தை தானே தரிசா மாத்த விரும்புவான். அப்ப வசனத்தின் நிமித்தம் அவன் என்ன செய்தானா? இடரல் அடைந்தான். அப்ப உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படி அந்த முதல் பகுதியை தெளிவா விளங்கிக்கிட்டவன் அடுத்த பகுதியை அவன் அறியாம போனா, அல்லது உணராம போனா, அல்லது கேட்காம போனா. அடுத்த பகுதி என்ன? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை, சத்தமா சொல்லுங்க, உலகத்தை. இந்த வசனம் தெரியுமா? இந்த வசனம் தெரியுமாமா? வசனம் தெரியுமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் வாக்கு மாறல. முதல் பகுதியை தெரிஞ்சவன் இரண்டாவது பகுதியை படிக்கல, உணரல. யோவான் கடைசி 16 தானே, 16 13 இல்ல, 16 33 அதை படிங்களேன். என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. அந்த மத்தேயில பிரசங்க மலை பிரசங்கத்துல சொல்லிட்டாரு இல்லையா? என் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையதுன்னு சொல்லிட்டார் இல்லையா? அன்னைக்கு சொல்லி வச்சிட்டார். அப்ப உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்ப என்ன சொல்ல வராரு?
உன் தகப்பனாகிய நான் உலகத்தை ஜெயித்தது உண்மையானா சிலுவையில உங்களை நான் பெற்றெடுத்திருக்கிறேன், நீ என் பிள்ளை, அதனால நீயும் ஜெயிப்பாய். ஆமென். கிறிஸ்துவுக்குள். அப்ப வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 2:14 என்ன சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 2:14 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப வெற்றி எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்க, என் அப்பாவுக்குள்ள இருக்கு, ஆமென். என் தகப்பனாகிய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்போதாவது வெற்றி அல்ல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது வெற்றி. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க வாய் விட்டு. ஆமென். அப்ப என் தகப்பனாகிய இயேசு வெற்றி பெற்றது உண்மையானால் அவர் சிலுவையிலே பெற்றெடுத்த பிள்ளையாகிய நானும் வெற்றி பெறுவேன், நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். பிசாசு உங்களை தோற்கடிக்க முடியாது, பிசாசு உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. சிந்திக்கணும். அப்ப இரண்டாவது ஒரு நிலம் என்ன நிலம் அப்படின்னா கட்பாறையான நிலம். வசனம் போடுது, விழுகுது, முளைக்குது, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுங்க, வேறு உள்ள போகாம அப்படியே காஞ்சி போயிருது அப்படின்னு வசனம் சொல்லுது. படிங்க மத்தேயு 13:19 வசனம் நினைக்கிறேன். 21 ஆகிலும் நிலைத்திருப்பான். அப்ப முதல் நிலம் என்ன நிலம்? வழியருக. இரண்டாவது நிலம் கட்பாறையான நிலம். மூணாவது ஒரு நிலத்துக்கு போயிருவோமா? மூணாவது நிலம் என்னது? புல்லுள்ள நிலம். அந்த நிலம் எப்படி இருக்கு? எப்பயுமே முள்ளா இருக்கு. அந்த நிலத்துல ஏதாவது போட்டா விளையுமா சொல்லுங்க? அந்த நிலத்துல ஒண்ணுமே முளைக்கும், ஆனா மேல் நோக்கி வளராது. அப்ப வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்ல? 22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும், வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலை ஐஸ்வரியத்தின் மயக்கமோ வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். அப்ப மீதி 2 பேரும் என்ன ஆச்சு? அவனும் பலனற்று போனா, இவனும் பலனற்று போவான். பாத்தீங்களா? விதைய சொல்றாரு வசனம். நிலம் இருதயம், விதை வசனம். மூணாவது நிலம் என்ன தெரியுமா? முள்ளுள்ள நிலம். அதுல என்னதான் விதைச்சாலும் கட்டாயம் என்ன கொடுக்காது? பலன் கொடுக்காது. அப்ப முள்ளு பெருசாகி அந்த விதைய குத்தி அதை வளர விடாம அப்படி பலனற்று போகிறது. அப்ப அதுக்கு என்ன மீனிங் சொல்றாரு? 1 உலக கவலை, 2 ஐஸ்வரியத்தின் மயக்கம். அப்படின்னா ஐஸ்வரியத்தின் மயக்கம்னா என்ன? பண ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை, பூமி ஆசை, பொருள் ஆசை, சிற்றின்பங்கள், உலக கவலை, இதெல்லாம் நாளுக்கு நாள் மனுஷனுக்குள்ள அதிகமா. ஏமா நான் கேட்கிறேன், ஒரு வேலையை சரியா முடிக்கலன்னு கவலைப்படுறீங்களே, நான் வசனத்தை சரியா கேட்டு விளைச்சல் கொடுக்கலையேன்னு யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? இந்த வசனத்தை கேட்டுட்டேன், இந்த வசனத்துக்கு ஏற்ற கனியை கர்த்தருக்கு நான் கொடுத்தேனா அப்படின்னு யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? ஐயோ, இந்த வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறாரு, இந்த வசனத்தின்படி என் நிலம் தரிசன நிலமாய் மாற்றப்பட்டு என் நிலம் கனி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறது? சொல்லுங்க. அந்த உணர்வு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கும், உங்க ஆராதனை வித்தியாசமா இருக்கும். நீங்க கர்த்தரை தேடி வரீங்க பார்த்தீங்களா, அந்த தேடல் சூப்பரா இருக்கும். தேடல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கர்த்தரை தேடுற தேடல். இந்த விளைச்சல் உள்ள நிலம் எப்படி இருக்கும் தெரியுமா? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து
கதறுது. அப்படி தேடி வருவீங்க, அப்படி தேடி வருவீங்க. அந்த தேடல் குறையுதுன்னா நிலம் இன்னும் தரிசன நிலமா மாறல. தேடல் குறையுதுன்னா, ஆவல் குறையுதுன்னா, இந்த காருக்கு பாருங்க பேர் வச்சிருக்கான் தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? ஸ்விஃப்ட் டிசையர். டிசையர் அப்படின்னா ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க. அது எபிரேய மொழி வார்த்தை. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிசையர்னா என்னது? பேராவல்னு அர்த்தம் பிரதர். பேராவல், விறுவிருப்பம். அதான் பெரிய விருப்பம் தான் பேராவல். பெரிய ஆசை, பெரிய விருப்பம்னு அர்த்தமா. உலக மனுஷன் எபிரேய மொழியை போய் கண்டுபிடிச்சி அந்த வேர்டை எடுத்து அதை இங்கிலீஷில் போட்டு அந்த காருக்கு பேர் வச்சிருக்கிறான் ஸ்விஃப்ட் டிசையர், பேராவல். அப்ப என்ன வச்சிருக்கான் தெரியுமா? இந்த காரை மட்டும் நீங்க வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சீங்கன்னா ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். கார்ல இருந்து வெளியே வர என்ன வராது, மனசே வராது அப்படின்னு பேரை வச்சு அதை ஒரு அமைப்பை உண்டாக்கி உட்கார வச்சு ஓட்டினா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக லீடிங்ல இருக்கிறது என்னன்னா ஸ்விஃப்ட் டிசையர் தான். அந்த பேர் வச்சவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருப்பான் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பாராட்டு மழை குமிஞ்சிருக்கும் பாருங்களேன். ஒத்த ஆளு பிசினஸ்ல மொத்த வருமானத்தையும் கொண்டு வந்துட்டான். அழிஞ்சு போற உலக பொருளுக்கு ஒரு 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 கவனம் செலுத்தி ஒரு பேராவல் ஒரு பேரை வச்சு அது போல ஒரு காரை அமைத்து உட்கார வச்சு ஓட்ட வச்சு இன்னைக்கு ஒரு விருப்பத்தை உண்டாக்கி விறுவிறுப்பை உண்டாக்கிட்டான். பேராவல் எதுக்குள்ள இருக்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய விருப்பம் தெரியுமா? வார்த்தைக்குள்ள இருக்கணும். பேராவல் வார்த்தைக்குள்ள இருக்கணும். என்ன இல்லை, ஒருத்தர் கூட நீங்க ஆமைன்னு சொல்ல பாருங்களேன். நீங்க எவ்வளவு பேராவல் இருக்கிறீங்க பாருங்க. சீக்கிரமா முடிச்சீங்கன்னா போய் கறி எடுத்து சமைச்சு அதை சாப்பிடணுங்கிற பேராவல் இருக்கிற பாஸ்டங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. வசனத்துல எத்தனை பேர் அந்த பேராவல் இருக்குன்னு தெரியல. இங்க பாருங்களேன், ஒரு வார்த்தையை சொல்றேன் பாருங்களேன். எரேமியா 15:16 படிங்க. எரேமியா 15:16 நல்ல ஆக்டிவா கேளுங்க. எரேமியா 15:16 சீக்கிரமா. வார்த்தை கிடைத்தவுடனே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். இதுதாங்க தரிசன நிலம். ஆமென். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்துக்கு மனமகிழ்ச்சி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். என்னைக்கு என் சபை இப்படி மாறும்னு நான் ரொம்ப துடிக்கிறேம்மா. பிரதர், என் சபையில் இருக்கிற சகோதரர்களை நீங்கள் அப்படி மாறணும் பிரதர். சிஸ்டர், சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாம் அப்படி மாறணும் சிஸ்டர், மாறணும். எவ்வளோ ஆத்துமாக்கள் சபையில் இருந்தாங்க தெரியுமா? சொல்லுங்க. நீங்க வசனத்தில் நீங்கள் அப்படி வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். வார்த்தையில் நீங்கள் அப்படி வளரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். சபை வசனத்தில் வளரணும். இங்கே நம்ம வர்றது யாரை சந்திக்க வரோம் தெரியுமா? அவரை சந்திக்க வரோம். வேற எந்த மனிதனையும் நீங்களும் நானும் பார்க்க வரல. இந்த சமூகம் வந்து அவருடையது. அவரை பார்க்க வரோம், அவருடைய வார்த்தையை கேட்க வரோம். இப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை ஒன்று விடாமல் உட்கொண்டேன். அப்படி உள்ள போன உடனே எனக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுமா? சந்தோஷம் வருகிறது. இருதயத்துக்கு மகிழ்ச்சி. அடுத்து என்ன வருகிறது? இருதயத்துக்கு மகிழ்ச்சி. இருதயத்துக்கு என்ன வருகிறது? மகிழ்ச்சி.
சந்தோஷம்னா ஜோய், மகிழ்ச்சினா ரிஜாய்ஸ். ஜாய் அண்ட் ரிஜாய். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கு. ஜாய் அப்புறம் ரிஜாய்ஸ், அதாவது பொங்கி வழியிறதுக்கு பேர் தான் ரிஜாய்ஸ். இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சிற்றின்பம்லாம் கொஞ்ச நேரத்தில் பொங்கும், அப்புறம் மங்கும். ஆனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற, வசனத்திலிருந்து கிடைக்கிற சந்தோஷம் அது பொங்கும், பொங்கி வழியும். நானும் சந்தோஷமா இருப்பேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வைக்க முடியும். அதாவது வசனத்துக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுத்துட்டானா வசனம் அவனை புடமிடும், வார்த்தைகள் அவனை புடமிடும், தவறுகளை புடமிட்டு காட்டும், தவறுகளை உணர்த்தி காட்டும், தன்னுடைய தவறுகளை வெளிப்படுத்தி காட்டும். அவனுக்கு ஒரு உணர்வு வரும். அவன் அப்பா சமூகத்தில் ஜெபிப்பான், மிஸ்டேக் ஃபார் மீ, தவறு என் பக்கம் அல்லவா, ஆண்டவரே என்னை மன்னி. பவுல் என்ன தவறு செய்தார் சொல்லுங்க? சவுலா மாறின பிறகு என்ன தவறு செய்தார்? ஒரு தவறு இல்லை. சவுலா இருக்கும்போது 1000 தவறுகள். ஆனால் பவுலா மாறின பிறகு என்ன தவறு செய்தார்? கிறிஸ்துவுக்காக சவுலா இருக்கும்போது கல்லடிப்பட்டார். பவுலான பொழுது கல்லால் பிறரை அடித்தார். சவுலா இருக்கும் பொழுது, பவுலா இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக கல்லடிப்பட்டார் இல்லையா? சவுலா இருக்கும்போது சபையை துன்பப்படுத்தினார். ஆனால் பவுலா மாறின பிறகு கிறிஸ்துவுக்காக என்ன செய்தார்? துன்பப்பட்டார். அப்போ அவர் சொல்றாரு, பாவிகளிலும் பிரதான பாவி நானு. என்ன, எப்படிங்க அது? நீங்க சிந்திச்சு பாருங்க பிரதர், எப்படி பிரதர் சொல்ல முடியும்? பாவிகளில் பிரதான பாவினா நான் தான் பெரிய பாவின்னு அவன் சொல்றானோ அதை விட 1 மடங்கு நான் தான் அதிகமான பாவம் செஞ்சேங்கிறான். சொல்லுங்க, நம்மளை பார்த்து இப்போ கை நீட்டி இந்த குறை உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு நம்மளால ஏற்றுக்க முடியுதா? என்னிடத்தில் என்ன குறை கண்டாய், என்ன குற்றம் கண்டாய், நிரூபிக்க முடியுமா? சாட்சிகள் இருக்கிறதா? எவ்வளவுலாம் நம்ம சட்டம் பேசுறோம். ஆனா பவுல் சொல்றாரு, பாவியிலேயே பிரதான பாவி நான். ஏன் இப்படி ஒரு தாழ்மை வருது தெரியுங்களா மக்களே? அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வார்த்தைகளாலே நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரமாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உணர்வடைந்த ஒரு பாத்திரமாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பாத்திரமாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு பாத்திரமாக. என்றைக்கு பவுல் அப்படி மாறினாரோ அவருக்குள்ள மேட்டுமையே இல்லை, பெருமையே இல்லை, பெருமையே இல்லை, கொஞ்சம் கூட பெருமை இல்லை. பவுல் யார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வரன். பவுல் யார் தெரியுமா? கல்விமான். பவுல் யார் தெரியுமா? வேத கலாச்சாரங்களை முறைப்படி படித்தவர். கமாலியின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர் பல ஆண்டுகள். அவ்வளவு பெரிய ஞானி, அறிவாளி, புத்திசாலி, கோடீஸ்வரன். எபிரேயனுக்கு எபிரேயன், யூதனுக்கு யூதன், ரோமனுக்கு ரோமன் என்று எல்லா கலாச்சாரங்களையும் முறைப்படி கற்று கை தேர்ந்தவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். அவன் சொல்றான், நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணுகிறேன். இதுக்கு மேல என்ன பிரதர் வசனம் வேணும்? இதுக்கு மேல என்ன வசனம் வேணும்? இதுக்கு மேல என்ன உதாரணம் வேணும்? இப்போ அவருடைய நிலம் எப்படி இருக்கு தெரியுமா? தரிசன நிலம். என் ஜனம் அழியக்கூடாது, என் ஜனம் அழியக்கூடாது, சபைகள் காக்கப்படணும், சபைகள் திடப்படுத்தப்படணும். சபைகள் தோறும் போய் பிரசங்கம் பண்றார், சபைகளை திடப்படுத்துகிறார், மக்களை திடப்படுத்துகிறார், ஊழியர்களை திடப்படுத்துகிறார். சொல்லுங்க, அப்படி இருக்கணும். நீங்க பாருங்களேன், தரிசன நிலமா நீங்க மாறிட்டீங்கன்னா நம்ம ஊழியத்தில் நீங்க எனக்கு எப்படி இருப்பீங்க தெரியுங்களா? ஒரு ஆள் ஊரும், பெண்கள்லாம் ஊரும், ஆண்கள் எல்லாம் ஆமா ஊருன்னா எறும்ப நினைக்காதீங்கம்மா, ஊரும் ஆரோன்னு நினைக்க. மோசனுடைய கையை 2 பேரும் தூக்கி பிடிச்சாங்க இல்லையா? ஒருத்தன் பேர் ஆரோன்னு, இன்னொருத்தன் பேர் ஊரு. ஊரும் ஆரோனை போல என்ன செய்யணும்? பெண்கள் நீங்க என்ன செய்யணும்? ஆமா, ஊழியத்தை அப்படி வலது கையை தூக்குனீங்கன்னா ஆண்கள் இடது கையை தூக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியத்துக்கு அப்படி நீங்க ஊரும் ஆரோனை போல இருப்பீர்கள். எனக்கு என்ன அப்படின்னு யாரும் இருக்க மாட்டீங்க. அது தரிசனம்.
ஊழியத்தை குறித்த கவலை, அக்கறை, பாரம், தரிசனம் இருக்குன்னா நீங்க தரிசன நிலம் அல்ல. நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், நீங்களெல்லாம் தரிசன நிலம். தரிசன நிலம். இதான் மூணாவது நிலம். நாலாவது நிலத்தை பாருங்க. நாலாவது ஒரு நிலம். இப்பதான் நல்ல நிலம் வருகிறது. நல்ல நிலம். அப்ப மீதி இருக்கிற 3 நிலம் என்ன நிலம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத நிலம், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலம், ஏற்றுக்கொண்டாலும் கனி கொடுக்காத நிலம் இல்லையா? வசனத்தை கேட்பது போல இருந்த நிலம், வசனத்தை காதுல கேட்டார்கள் உணராத நிலம், ரெண்டாவது வசனத்தை கேட்டாங்க உணர்ந்தாங்க வளராத நிலம், மூணாவது சிற்றின்பம் உலக கவலையினாலே நெருக்கப்பட்டு வீணாய் போன நிலம். ஆனா நாலாவது ஒரு நிலம் இருக்கிறது, நல்ல நிலம். நல்ல நிலமாகிய இருதயம் உள்ளவர்கள் எல்லாம் சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் யாரையும் பார்க்கல. இன்னொரு முறை அறிக்கை பண்ணிடுவோமா? கிறிஸ்துவுக்குள் என் இருதயம் நல்ல நிலமாக இருப்பதற்காக கர்த்தருக்கு கோடா கோடி. எல்லாம் வாலிப தம்பி குட்டீஸ் எல்லாம் சொல்லணும், என் இருதயம் நல்ல நிலமாக இருப்பதற்காக கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நல்ல நிலம். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நல்ல நிலம், நல்ல நிலம். இருதயமோ திருக்குள்ளதும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படிப்பட்ட இருதயத்தை வசனத்தை அனுப்பி 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 வசனத்தை அனுப்பி அனுப்பி திருக்குள்ள இருதயத்தை, கேடு நிறைந்த இருதயத்தை எல்லா டஸ்ட் வெளியில எடுக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை கர்த்தருடைய வசனத்துக்கு மட்டும்தான் உண்டு. இருதயத்தில் பிளாக் ஆனா ஆபரேஷன் பண்ணலாம். ஆனா பாவ அழுக்குனால பிளாக் ஆனா வார்த்தை தான், வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கும், வசனம் தான் நம்மளை பரிசுத்தமா, வசனம் தான் நம்மளை நல்ல நிலமா மாற்றும். இப்ப பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். பலன் தருவான். நீங்க சொல்லணும், 30 வேணாண்டவரே, 60 வேணாண்டவரே, நான் 100% பலன் கொடுப்பேன். அப்ப 30 60 ஏன் சொன்னாரு? அது ஆரம்ப ஸ்டேஜ். 30ங்கிறது அது ஆரம்பம், பிகினிங் ஸ்டேஜ். 60ங்கிறது மிடில் ஸ்டேஜ். 100ங்கிறது அதுதான் ஹை குவாலிட்டி, பூரண, அது நிறைவு. நம்முடைய பிதாவாகிய தேவன் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் பூரண சற்குணராய். இப்ப என்ன கவனிங்க, விதை என்பது என்னது? வசனம். நிலம் என்பது என்னது? இருதயம் இல்லையா? அப்ப வசனமாகிய விதைய நிலமாகி இருதயத்தில் விதைக்கிறவர் யாரு? ஆவியானவர். சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் தான் இப்ப என்ன விதைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வசனத்தை தான் விதைச்சோம், ஆனா களை எப்படி வந்ததுன்னு கேட்குறாங்க. களை எப்படி வந்துச்சு படிங்க. அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23க்கு அடுத்து படிங்க. அதான் 20 இருக்கிறது. அத படிங்க. அந்த வசனம் என்னது? 25. சத்துரு வந்து அப்ப எனக்கு இப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப ஆவியானவரும் அவருடைய விதையாகிய வசனத்தை என்ன செய்யறாரு? கவனிங்க கவனிங்க, பின்னால கவனிங்க டேனியல், கவனிப்பா. அப்ப ஆவியானவரும் அவருடைய விதையாகிய வசனத்தை என்ன செய்யறாரு? விதைக்கிறாரு. அப்ப சத்துருவும் என்ன செய்யறான்? விதைய விதைக்கிறான். பாருங்க, அவ்வளவு சொல்ல. மனுஷர் எப்ப விதைக்கிறான்? அல்லாஹ் சொல்ல, எப்ப விதைக்கிறான்?
இப்ப நான் பிரசங்கம் பண்ணது நீங்க தூங்குனீங்கன்னா எப்படி? இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க பிரசங்கம் எவ்வளவு நேரம் பண்ணுங்க பாஸ்டர், நான் ஏன் வேற. அப்ப இப்ப என்ன நடக்குது தெரியுமா? உங்களை தூங்க வைக்கிறதுக்கு காரணமே வசனத்தை விதைக்கிறதுக்கு பதிலா என்னத்தை விதைக்கிறான்னு அர்த்தம், களைய விதைக்கிறான். இப்ப இந்த நேரம் போன் வருது, ஹலோ இந்த வந்துருச்சுங்க, உங்களுக்கு ஒரு 10 கோடி கலெக்டர் இப்போ ரெடியாக வச்சிருக்கிறாரு, வாங்குங்க அப்படின்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான்னு வச்சு, நீ எடுத்துட்டு அவசரமா போனவுன்னு அவன் சொல்லுவான், சார் உங்களுக்கு லோன் ஏதாவது வேணுமா சார்? அப்ப அந்த நேரம் நம்மளை மைண்டை டைவர்ட் பண்ணி பிசாசு என்னத்தை விதைச்சிடறான், களைகளை உள்ள விதைக்கிறான். அப்ப மனுஷன் நித்திரை பண்ணுகள் அப்படின்னா என்ன தெரியுமா? நீ ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கலைனா நீ தூங்குற. நீ ஆராதனைக்கு வர வேண்டிய நேரத்தை ஆராதனைக்கு கொடுக்கல, நீ வேற ஒரு வேலைக்கு போறேன்னா நீ நித்திரை பண்ற. நீ வசனத்தை படிக்கிற நேரத்துல நீ வசனத்தை படிக்கலைனா பிசாசு உன்னை என்ன செய்யறான், தூங்கவே. களை ரெண்டாதுமா, முதல்ல தூங்க வச்சா தானே களையை விதைக்க முடியும். உன்னை டிராக்க மாத்தி கூட்டு போனா தானே களை விதைக்க. அப்ப நித்திரை என்பது அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? ஜெபிக்கிற நேரத்தை தவறும் பொழுது உன்னை தூங்க வைக்கிறான். ஆராதனைக்கு வர வேண்டிய நேரத்தில் வரலையா உன்னை தூங்க வைக்கிறான். வசனத்தை படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க விருப்பம் வரலையா உனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டான்னு அர்த்தம். இப்ப ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னா கண்டுபிடிச்சுக்கங்க. என்ன தெரியுமா? வசனத்தை விதைக்கிறதுக்கு பதிலா அவனுடைய களையை விதைக்கிறான். அது களை. களை விதைச்சிட்டு கோதுமைக்குள்ள களைகளை விதைத்து விட்டு போகிறான். அடுத்த வசனம் படிங்க, 26. ஆ 24ஆம் வசனத்தை படிங்க. வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் ஆ தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இல்ல, அது ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, நான் விதையை தானே விதைச்சேன், களை எப்படி? 27 வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். சத்துரு தான் செஞ்சாங்கிறது தெளிவாயிருச்சா? இப்போ ஒருத்தன் நல்ல ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான், ஜெபத்தை நிறுத்திட்டான் அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? சத்துரு களைய விதைச்சிட்டான், நித்திரைய வர பண்ணி களைய விதைச்சு அவன் முத்திரைய குத்திட்டான் அர்த்தம். வந்தது நித்திரை, குத்தப்பட்டது அவனுடைய முத்திரை. அதனால இப்ப நிம்மதியே போயிடுச்சு, தூக்கமே கலைஞ்சிருச்சு. எவ்வளவு ஞானமா நம்ம இருக்கணும் தெரியுங்களா? எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணும் தெரியுமா? சபை வளரணும், சபை சத்தியத்துல வளரணும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில வளரணும், நீதியின் விளைச்சலை கொடுக்கணும். நிலத்துல 4 விதமான நிலம். ஒண்ணு என்ன நிலம்? நம்ம என்ன நிலம் பரிசோதிங்க. 2வது கற்பாறை நிலம். 3வது முள்ளுள்ள நிலம். 4வது நல்ல நிலம். இப்ப என்னன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் 100 மடங்கு கனி கொடுக்கிறான். இப்ப விதை ஒண்ணுதான். இப்ப எல்லாருக்கும் விதை, இப்ப பரிசுத்தாவியானவர் விதைக்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே விதைக்கிறாரு. இந்த முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சூப்பரான விதை, பின்னால உட்கார்ந்து அதை விட சொத்தையான விதை பின்னால உட்கார்ந்தவங்களுக்கு, அதுவும் உயிரற்ற விதை, இப்படியா மாறி மாறியா விதைக்கிறாரு? இல்ல, பச்சைபாதம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வசனத்தை விதைக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சத்தியம் போதிக்கப்படுகிறது. சிலர் கனி கொடுக்கிறார்கள், சிலர் கனி கொடுக்கல. என்ன காரணம்? அவரவர்கள் கேட்கிற விதத்தை பொறுத்து. கேட்கிறார்கள், உணர்கிறார்கள், கை கொள்ளுகிறார்கள், கனி கொடுக்கிறார்கள். கேட்பது போல் இருக்கிறார்கள், உணர்வது போல் இருக்கிறார்கள், உள்ள போகிறது போல இருக்கிறார்கள், கனி கொடுப்பதில்லை.
இன்னைக்கு தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். விதை ஒன்றுதான், நிலம்தான் நாடு. நிலம்தான் நாடு. அப்ப நல்ல நிலமா, இப்படி நம்ம வசனத்தின்படி தரிசு நிலமா, தரிசன நிலமா? தரிசன நிலம் நீதியின் விளைச்சலை கொடுக்கும். தரிசு நிலம் ஜீரோ, அது ஒண்ணுமே கிடையாது. அது பிசாசுக்கு விரும்பினதை கொடுக்கும். அதனால இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. அப்பா, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் நீர் கொடுத்த வசனத்தின்படி தரிசன நிலமாக நான் மாறுவேன். விளைச்சலை கொடுக்கிற நிலமாக மாறுவேன். விளைச்சலை தருகின்ற குடும்பமாக, விளைச்சலை தருகின்ற தேவ பிள்ளையாக நான் மாறுவேன் என்று சமர்ப்பிக்க போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுக்க போறீங்க. ஒரு ஜோம் பண்ணிடுவோமா? எழுந்து நின்று ஒரு ஜோம் பண்ணிட்டு உட்கார போறோம். ஆமா, எல்லாரும் எழும்பி நின்று ஆமா தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒரு ஜெபம் பண்ணி அமர போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் இப்ப அர்ப்பணிக்கிற நேரம் தயவு செய்து வெளியில போயிடாதீங்க. தயவு செய்து, நான் அதிகபட்சம் நேரம் எடுக்க மாட்டேன். ஒரு 2-3 நிமிடங்கள் அர்ப்பணிக்க போகிறோம். நல்ல கண்களை மூடி தேவ சமூகத்தில், அப்பா, நான் ஒரு தரிசன நிலமா இருக்க விரும்பல, நான் ஒரு தரிசன நிலமா இருக்க விரும்புகிறேன். தரிசு நிலம் ஆண்டவரே, என் இருதயம் தரிசா இருக்க கூடாது, தரிசன நிலமாய் மாற்றி விடுங்கப்பா. எஸ்ஐயா வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரே தரிசன நிலமாய் மாற்றப்படுவதற்கு முன்பதாக தரிசு நிலமாய் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை தரிசன நிலமாக மாற்றினீர். ஆண்டவரே, பிசாசு யார் மேல கண்ணு வைப்பான்? தரிசு நிலத்தின் மேல அல்ல, தரிசனத்தின் நிலத்தின் மேலதான் அவன் கண்ணு வைப்பான். ஆண்டவரே, என்னை மறுபடியும் மாற்றுங்க, என்னை உருவாக்குங்க. உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன், வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். யாரும் கண்ணை திறக்க கூடாது. யாரும் அங்கங்க மூவ் ஆகாதீங்க. கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வரட்டும். அவருடைய வார்த்தையின்படி இன்றைக்கு கனி கொடுக்கிற, நீதியின் விளைச்சலை கொடுக்கிற தரிசன நிலமாக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் மாற்றும், உருவாக்கும். ஒவ்வொருவரும் கேளுங்க, என்ன தரிசன நிலமா மாற்றுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். பிரதர் கேளுங்க, பிரதர், சிஸ்டர் கேளுங்க, சிஸ்டர், அருமையான குட்டீஸ், தம்பி தங்கைகள் கேளுங்க, என்ன தரிசன நிலமா மாற்றுங்க. என் நிலம் தரிசா போயிடக்கூடாது, என் நிலம் தரிசா போயிடக்கூடாது. பிசாசினுடைய கலைகளினால விதைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கேளுங்க. விடாதீங்க. நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார்ல, நமக்குள்ள அவர் வாசம் பண்றாருல. ஆவியானவர் நமக்குள்ளதான மகிமையை நம்பிக்கையாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. சத்திய ஆவியாகி எனக்குள்ள இருக்கிறதுனால சகல சத்தியத்தில் என்னை நடத்துவார். என் நிலம் தரிசன நிலமாக மாற்றி என்னை விளைச்சல் கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையாக என்னை உருவாக்கும். ஆவியானவரே, என்னை உருவாக்கி கேளுங்க. ஒவ்வொருவருக்கு தம்பி கேளுப்பா, என்ன தரிசன நிலமா மாத்துங்க. என் நிலம் தரிசா போயிடக்கூடாது, அதுல விளைச்சல் இருக்காது. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே,
தேவ பிரசன்னத்தினால். Yes, Jesus. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, சக்கரவரபகரலனி மரலமஷந்தரல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில. என் பேச்சு முழுவதும், என் பேச்சில, அர்ப்பணிப்பு. என் மூச்சில, ஆமென். என் சொல்லுல, ஒவ்வொரு நாள். என் செயலில ஆமென். கலந்திருக்கீங்க. இயேசுவே, என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் அர்ப்பணிப்பு, ஆவியானவரே, அர்ப்பணிப்பு. விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, முழுவதும் உமது ஆளுகைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். விதையை விதைக்கிற ஆவியானவரே, உம்முடைய திருவசனத்தை என் இருதயத்திலே விதைக்கும் பொழுது அதை கேட்கிறவனாக, கேட்டு உணர்கிறவனாக, உணர்ந்து பலன் கொடுக்கிறவனாக, கை கொள்ளுகிறவனாக, நீதியின் விளைச்சலை கொடுக்கிறவர்களாக என்னை மாற்றிக்கொள்ளு, என்னை மாற்றிக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன், 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 அர்ப்பணிக்கிறேன். நீதியின் விளைச்சல் உண்டாகட்டும், நீதியின் கனிகள் உண்டாகட்டும். சபையே, நீதியின் விளைச்சலை கொடுக்கிற சபையே, ஓ திருச்சபையே, நீதியின் விளைச்சல், நீதியின் விளைச்சல், நீதியின் விளைச்சல், நீதியின் கனி உனக்குள் உண்டாகட்டும், உண்டாகட்டும். நன்றி பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம், பாதத்தில் தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஆண்டவரே, நிலமாக நீதியின் விளைச்சலை கொடுக்கிற தேவ மகனாக, தேவ மகளாக எங்கள் மக்கள் எப்பொழுது பிரகாசிக்கின்றோம். எங்கள் சபை அப்படியே பிரகாசிக்கின்றோம். ஒரு புதிய பலனை கொடுத்ததற்காக, புதிய உத்வேகத்தை கொடுத்ததற்காக, சிந்தையில ஒரு தெளிவு கொடுத்ததற்காக, இருதயத்தில் ஒரு விளைச்சலை கொடுத்ததற்காக கொடா கோடி ஸ்தோத்திரம், கொடா கோடி ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள், எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள், எழும்பி ஊழியத்தை செய்ய போகிறார்கள், எழும்பி உமக்காக கனி கொடுக்க போகிறார்கள், எழும்பி நீதியின் விளைச்சலை தரப்போகிறார்கள். என்னோடு எங்களோடு பேசின உயிருள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம்
பரிசுத்தமுள்ள தூய பிதாவே, ஆமென். பலமாய் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி, நன்றி.